Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை சேத்துப்பட்டு சாந்தோம் சாலை மற்றும் முருகேசன் தெருவில் கொட்டப்பட்டிருந்த குப்பைகள் அகற்றப்பட்டதோடு அடிப்படை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது காணலாம். ரேஷன் கடை ரொம்ப தூரம் இருக்கிறதுனால இப்போ கட்டி முடிச்சாச்சு. மைனர் காலேஜ் சொன்னாலே எடுத்துட்டாங்க. மைனேஜ் ப்ராப்ளம் வந்து அது கிளியர் ஆகிடுச்சு. இப்போதைக்கு இந்த தெருவில் எந்த ஒரு கோரிக்கையும் எதுவும் இல்லை, எல்லாம் கரெக்டாக தான் நடக்குது. இன்னொன்று அந்த ரேஷன் கடை தான் கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் 2 கிலோமீட்டர் போயிட்டு வராங்க. கட்டி முடிச்சுன்னா விரைவில் கொஞ்சம் திறந்துட்டாங்கன்னா மக்கள் வசதி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதான் ஈமச்சடங்கு செய்ய சரியான இடம் இல்லை. அது ரெடி பண்ணியிருக்கிறார் கவுன்சிலரு, அதை ஓப்பன் பண்ணி கொடுக்கணும். ரேஷன் கடை இங்கேருந்து அவ்வளோ தூரத்தில் இருக்குது. இப்போ நாங்கள் மாதிரி ஏழைங்கெல்லாம் எப்படி போக முடியாது? 100 ரூபா ஆட்டோக்கு வச்சு போக முடியாது. அதுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். சார்கிட்ட போய் சொன்னேன், பண்ணி கொடுத்தாங்க. அது ரொம்ப இருக்குது, அது எங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். எதுமா மெயின் அடிச்சு ஃபுல்லாக அது க்ளீன் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெண்டுத்துலேயும் ரோடு போட சொல்லி கிட்டத்தட்ட 2-3 முறை கவுன்சிலர்கிட்ட சொல்லியாச்சு. அவரும் வந்து பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்துன்னு போனாங்க. இது வரலாம் எந்த ஆக்ஷனும் எத்தப்பாடு தெரில. அதனால் அதுக்கு பண்ணி கொடுங்க. அங்கே ரொம்ப டவுனாக இருக்குது, தண்ணியெல்லாம் வீட்டில் வருது. நம்ம ஐயா வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காரு. இப்போ வந்து கூட இந்த ஈமச்சடங்கு செய்கிறதுக்கான உண்டான இடங்கள்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ரேஷன் கடையை நம்ம ஏரியாவுக்கு வரதுக்கு பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல டைப்பு. ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்குது. மழை தண்ணி வந்தால் நல்லா இங்கே நிற்காது. மழை தண்ணி வந்தால் அந்த தெருவில் தான் நிற்கும், இங்கெல்லாம் நிற்காது. அது பக்கத்து தெருவில் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டில் ஓப்பன் ஆகும். ரேஷன் கடை கிட்ட வந்தால் நல்லாயிருக்கும், பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் சாராய கடை எடுத்தாங்க, இங்கே இருக்குது, மலையில் இருக்குது. அது இந்த ஆட்சி வந்த பிறகு அது எடுத்தாங்க. அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. அதே போல் இந்த குப்பை அனுப்பவங்களாம் வந்து எங்கள் ஸ்ட்ரீட் கொண்டு போயிடுவாங்க. இப்போ வந்து தெரு வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டாங்க. ரோடு கொஞ்சம் கிளியர் இல்லைம்மா. சிமெண்ட் அங்கங்கே பள்ளமாக இருக்குது, அந்த பள்ளம் மூடணும். அப்புறம் ரோடு பெருக்க மாட்டுறாங்க சரியாக வந்து. அதுதான் இங்கு மக்கள் குறை நிறைந்த பகுதியாகும். இந்த பகுதியில் மட்டும் ஏழை எளியோர் அதிகமாக வசிக்கின்றார்கள். இந்த பகுதியில் சொல்லப்போனால் எல்லா கோரிக்கையும் இன்றைக்கு ஆசியாவில் பெரிய டோபிகனா என்கின்ற சலவை தொழிலாளருக்காக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருக்கு ஆணைக்கு இணங்க பெருநகர வளர்ச்சி குழுமம் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் PK சேகர் பாபு அவர்களின் பெருநகர வளர்ச்சி குழுமம் பங்கினை ஏற்று இந்த மாபெரும் 30 கோடி அளவில் செலவில் இந்த டோபிகானாவை புதுப்பித்து இன்னும் 1 மாதமும் 2 மாதமுக்குள் அது திறந்து வைப்பதற்காக இருக்கின்றது.